வணக்கம் மக்களே வந்தாச்சு. நான் தான் உங்க அசோக். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கலையரசன் தங்கவேல் அவருடைய இயக்கத்துல ரியோராஜ், மாளவிகா மனோஜ், அ ஷீலா ராஜ்குமார், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அப்புறம் ஜேசன் திவாகர். ஸோ இவங்க எல்லாம் நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் வந்து ஆண் பாவம். இந்த ஆண் பாவம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது கரண்ட் ஜெனரேஷன்ல எப்படி எப்படிலாம் வந்து இந்த மேரேஜ் லைஃப்ப வந்து பசங்க, பொண்ணுங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றத ரொம்ப அழகா வந்து எடுத்து காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கலையரசன் தங்கவேல். ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம மாளவிகா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் தென் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினிஸ்ட் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து ரியோராஜ் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ப பசங்களும் பொண்ணும் ரொம்ப ஈக்குவல். அதாவது நீங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ நீங்க போட்டுக்கலாம். நீங்க மாடர்னா இருக்கனா இருக்கலாம். நீங்க இல்ல ட்ரெடிஷனலா இருக்கணும். அது உங்களுடைய விருப்பம். நீங்க உங்க வீட்ல இருக்கிற மாரியே அங்க இருக்கிறத விட, ரொம்ப நீங்க உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயா இருக்கணுமோ, நீங்க அவ்வளோ ஃப்ரீயா இருக்கலாம். அப்படின்னு சொல்லி, அதாவது நான் வந்து பொண்ணுங்களலாம் வந்து நான் ஈக்குவலா பார்க்குறேன். நான் சப்போர்ட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஆ பொய் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உள்ளுக்குள்ள வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இருந்தாலும், ஓகே இப்படிலாம் சொன்னா பொண்ணுங்கள வந்து எப்படியாச்சும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து நம்ம ரியோ இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆவுது. அப்புறமா வந்து அவங்கள 2 பேரும் தனி குடித்தனம் வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒரு சில சில விஷயங்கள்லாம் வந்து ஒத்துப்போகுது. ஒரு சில விஷயங்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க. அண்ட் தென் கட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கிட்ட வந்து போறாங்க. ஸோ அவரு வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட்டா வந்து நம்ம ஜேசன் அவருமே வந்து இருக்காரு. ஓகே. இந்த மாரி என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாரி நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணேன். அவங்களுக்கு எனக்கு செட் ஆகல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அவரு வந்து ஒரு 4 சம்பவம் சொல்றாரு. ஸோ அந்த 4 சம்பவம் தான் வந்து இந்த படத்திலேயே வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே. இந்த படத்துல வந்து அதாவது ஃபெமினிஸ்ட்னா என்னன்னு தெரியாத ஒரு பொண்ணு வந்து அதாவது இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற கேர்ள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதுதான் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நெனச்சுட்டு இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? அத வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள வந்து இந்த இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து நம்ம என்னதான் வந்து பொய் சொல்லி வந்து ஒரு பொண்ண வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும், ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொய்யெல்லாம் வந்து நம்மளால வந்து கேரி பண்ண முடியாது. என்னைக்குமே வந்து உண்மைய மட்டும் தான் வந்து நம்ம கேரி பண்ண முடியும். நம்ம பொய்யா ஒரு விஷயம் சொல்றோம். நீ வந்தா எப்படி வேணா ட்ரெஸ் போட்டுக்கமா அப்படின்னு நம்ம சொல்லிர்றோம். நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மாடர்னாவோ இல்ல ஸ்லீவ்லெஸ்லயோ வந்தா நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அத சொல்லும்போது நீ தானே சொன்ன. நீ தானே எப்படி வேணா இருக்கலாம்னு சொன்ன. அப்ப பார்க்கிறவங்க தான் தப்பு. போடுறவங்க வந்து தப்பு கிடையாது. அதாவது இந்த ட்ரெஸ்ஸ போடுறவங்க தப்பு கிடையாது. அவங்க பார்க்கிறவங்கள மேல தான் தப்பு. நீ போய் பார்க்கிறவங்கள வந்து குறை சொல்லு. உன் ஃபேமிலிய போய் சொல்லு அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து அதாவது அந்த பொய் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து பூம் ஆவுது. நெறைய விஷயங்கள் வந்து அந்த மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து இப்போ இருக்கிற நெறைய கேர்ல்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஃபெமினிசம்னா இதான் அப்படின்னு நீங்க வந்து என்ன அடக்க பார்க்குறியா? அப்படின்னு அது இல்ல ஃபெமினிசம். அ ஃபெமினிசம்னா உண்மையான ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து இந்த படத்துல லாஸ்ட்ல ஒரு கேரக்டர் மூலியமா வந்து சொல்றாங்க. ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி தீபாக்கா இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும், கடைசில அவங்க ரிவீல் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அதாவது பொண்ணுங்கன்னா வந்து நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தலையாட்டிட்டு, உங்க அம்மா, அக்கா எல்லாருமே வந்து இந்த புடவைய வந்து இருக்காங்க அப்டின்னா, எல்லாரும் புடிச்சிட்டு தான் வந்து இத போடுறாங்கன்ட்டு உங்களுக்கு யார் சொன்னா? அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இத போடுறதுக்கு நாங்க புடிச்சிருக்கு நாங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இப்போ துணி துவைக்கிறதா இருக்கட்டும், மிக்ஸியா இருக்கட்டும், கிரைண்டரா எல்லாமே வந்து வந்திருக்கு. ஒரு சுவிட்ச் போட்டா வந்து அது வேலைய வந்து அது அது செஞ்சுக்கும். அந்த சுவிட்ச் போடுறது கூட பொண்ணுங்க தான் போடணுமா? ஏன் நீங்க அந்த சுவிட்ச் போடுறது கூட நீங்க போட மாட்டீங்களா? ஸோ அப்டின்னு சொல்ற விஷயமா இருக்கும். 2 சைடும் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ வந்து ரொம்ப அழகா வந்து டைரக்டர் கலையரசன் வந்து இந்த படத்துல வந்து எந்த பக்கமும் வந்து பாதிப்பு இல்லாம எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு பையனா இருந்தாலும், ஒரு பொண்ணா இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மாரி வந்து இந்த படத்த வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இந்த படத்துல வந்திருக்கிற எல்லா கவுண்டர்ஸும் சரி, எங்கெங்கெல்லாம் வந்து காமெடி வந்திருக்கோ, ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து படத்துல வந்து தோய்வு குடுக்கல. ஒரு 2 மணி நேரம் படம் எப்புட்றா இப்படி போச்சு? ஐயோ! இன்னும் இல்லையா படம்? அப்படின்ற நெனைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்து இந்த படம் வந்து இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரா வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். எந்த விதமான ஒரு கன்டென்ட் ஜோக்ஸும் அந்த மாரி எதுவுமே இல்லாம, எல்லாரும் குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து அ ஆண் பாவம் இருக்கும். என்னடா படத்துக்கும் இந்த இதுக்கும் வந்து எப்புட்றா சொல்றாங்க அப்படிங்கன்னா, நெறைய ஹிடன்ஸ் வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க. ஸோ நான் எதையுமே ஏதாச்சும் ஒண்ணு ஓப்பன் பண்ணா கூட வந்து
அது வந்து ஸ்பாய்லர் ஆயிடும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் பண்ணா, அதுக்கு ஆப்போசிட்ல ரியோ வந்து பண்ற அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த விளைவுகள் ஆகட்டும், ரொம்ப அழகா வந்து 2 பேருமே வந்து மாளவிகா ஆகட்டும், ரியோ ஆகட்டும், அவங்களோட ஜோக்கு அப்புறமா வந்து இந்த படமும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தென் விக்னேஷ்காந்த் இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாத்த விட இந்த படம் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து இந்த படத்துல வந்து விக்னேஷ்காந்த் வந்து இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இத்தனை படங்கள் வந்து காமெடியா வந்தாலும் இந்த படத்துலயும் வந்து ஒரு சில காமெடிகள் வந்து பண்றாரு. பட் ஆனா அந்த எல்லாமே ரொம்ப ஓவர் ஆக்டா இல்லாம கொஞ்சம் சட்டிலா வந்து பண்ணியிருக்கிறதுல விக்னேஷ்காந்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவர் கடைசியில அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த ஃபேமிலினா இதுதான் மேடம் ஃபேமிலி. 50-50ங்கிறது வந்து நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒண்ணு பண்ணுங்கிறது வந்து அது இல்ல 50-50. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து அத கேரி பண்ணி டேக் ஓவர் பண்றது தான் வந்து 50-50 அப்படின்னு அந்த சொல்ற அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அந்த கன்டென்ட் ஆகட்டும், அண்ட் தென் ஜேசனோட அந்த கவுண்டர் டயலாக்ஸா இருக்கட்டும், வழக்கமா அவருக்குள்ள அந்த அந்த நக்கல் நையாண்டி அது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சித்து குமார் அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேமரா ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏதோ ஒரு மைனஸ் சொல்லணுமே அப்படின்றதுக்காக வேணா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து விக்னேஷ்காந்த் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவங்க குழந்தை கூட பண்ண ஒரு விஷயம் டக்குன்னு எப்புட்றா டக்குன்னு எப்புட்றா இப்படி மாறுனீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு அந்த மைனஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர, மத்தபடி ஓவராலா வந்து எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமா வந்து ஆண் பாவம் இருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்களும், "அப்பா அந்த பொண்ணுங்க தான்ப்பா நீங்கலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. நீங்க ஃபெமினிஸ்ட்டா இருக்கிறேன்ப்பா. நான் தான்டா இதான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்த வந்து பார்க்கணும். இந்த மாரி நெறைய சொசைட்டில வந்து இப்ப இருக்கிற கேர்ல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்னா என்னன்னே தெரியாம வந்து இண்டிபெண்டன்ட்டா நான் இருக்கிறேன். இப்படிதான் இண்டிபெண்டன்ட் நெனைக்கிற எல்லா பெண்களும் வந்து இந்த படத்த வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். பட் கண்டிப்பா அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹர்ட்டும் வந்து ஆகாது அப்படின்னு தான் வந்து நான் வந்து பெர்சனலா ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாரும் ஃபேமிலியா வந்து கண்டிப்பா போய் பாருங்க ஆண் பாவம். நெக்ஸ்ட் ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.